எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். திட்டம் ஃபேஸ் 1ல 47 ஸ்கூல்ல 9758 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஃபேஸ் 2ல 1003 ஸ்கூல்ல 42043 பிள்ளைகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஃபேஸ் 3ல 155 பள்ளிகளில் 14882 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்போது 5வது ஃபேஸ் 4ல 102 பள்ளியில் 13446 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஃபேஸ் 5ல் 1317 பள்ளிகளில் மொத்தத்தில் 80129 மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. இது காலை உணவு திட்டத்தில் இன்றைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்றைக்கு வெற்றிகரமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை போய்க்கிற திட்டத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு தளபதி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். மற்ற திருச்சி மாவட்ட மக்களின் மாணவர்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். துறையூர்ல ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உள்ள டிரைவர் தாக்கப்பட்டதா ஒரு சம்பவம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா எடப்பாடியோட பிரச்சாரத்தில் இல்லை என்ன சொல்றீங்க? அவரு அந்த கூட்டத்துக்கு வந்தவர் தான் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வர சொல்லியிருக்காரு. அவரை போட்டு அடிக்கிறாங்க. அது எப்படி நியாயம்னு நீங்க பத்திரிகைக்காரங்க தான் சொல்றீங்க. அவங்களே போன் பண்ணி வரவழைச்சி எனக்கு போலீஸ் ரிப்போர்ட் அப்படி தான் கொடுத்தாங்க. அவங்களே போன் பண்றாங்க. அவங்களுக்கு வந்தாங்க. என்ன எந்த அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்கள. ஆனால் எந்த விதத்தில் ஆம்புலன்ஸை போய் தாக்குறதுங்கிறது ரொம்ப தப்பு. முதலமைச்சர் உரையாற்றிக்கிட்டு இருக்கும்போதே அது அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்து அது பேச்சை நிறுத்திட்டு உடனே அனுப்பிச்சி விட்டுருவாரு நம்ம முதலமைச்சர். ஆனால் இவங்க பிரச்சனை பண்றாரு. அது எது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நோயாளிகள் யாரும் இல்லைங்கிறது தான் அவங்க இல்லை. அவங்க தானே போன் பண்ணி வர சொல்றாங்க. வந்து தானே நோயாளிகளை தூரம் போய் ஏத்துறதுக்குள்ளேயும் அடிக்கிறாங்க. அது ஏற்கனவே அப்படிதான் பேசியிருக்காரு. இது மாதிரி நோயாளி, அதாவது ஆம்புலன்ஸ் உள்ள வந்தாலே நோயாளியை திருப்பி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு. டிரைவர் நோயாளியை திருப்பி அந்த ஆம்புலன்ஸ்காரங்களுடைய டிரைவர்கள்லாம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லா செய்திகளும் யார் எப்படி நடந்துகிட்டாலும் மக்கள் கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் தீர்ப்பு கடைசியாக நல்ல தீர்ப்பை மக்கள் அதுவே திமுகவோட ஏற்பாடுன்னு சொல்றாங்களே சார். ஆம்புலன்ஸ் உள்ளார விடுறது உங்களுடைய எதுக்கு எங்களுக்கு? நாங்க அதில் என்ன பண்ண போறோம்? நான் கேட்கிறேன், எங்கேயாவது அவங்க போஸ்ட் அடிச்சு நடு ரோட்ல ஒட்டினாங்க, பிளக்ஸ் போர்டெல்லாம் கட்டினாங்க, கொடியெல்லாம் வந்து நட்டாங்க, எங்கேயாவது தேக்கியிருக்கோமா? ஏதாவது அவங்க கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோமா? அவங்க கூட்டம் நடத்துறதுல எந்த விதமான நாங்கள் இடைஞ்சலும் பண்ணல. அவங்க பேசிட்டு போறாங்க. நாங்க போய் அது என்ன பண்ண போறோம்? நீங்க என்னமோ கேட்டீங்களா? சொல்லுங்க. நேற்று இபிஎஸ் பேசும்போது, புத்தூர்ல பேசும்போது பஞ்சப்பூர் கொண்டு வந்தது காரணமே வந்து உங்க இன்டைரக்டா சம்பந்தப்பட்ட 300 ஏக்கர் நிலத்தோடைய ரேட்டை ஏற்றிருக்கணும், நிறைய லேண்ட் கிராபிங் பண்ணிருக்கேன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். அப்படி 300 ஏக்கர் இருந்தது இருந்தா ஒன்னு அரசே எடுத்துக்கலாம், பொதுமக்களும் எடுத்துக்கலாம். அதாவது எங்களுக்கு சொந்தமான நிலம் இருந்தால் இந்த திருச்சி மாவட்ட ஆட்சியரே அதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மக்கள் எடுத்துக்கொள்ளலாம், நகராட்சி எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு பேசுறாங்க. எப்படி அங்க 300 ஏக்கர் நிலம் எங்க இருக்கு சொல்லுங்க? 550 ஏக்கர் மாநகராட்சியினோட, அதுல 40 ஏக்கர் நம்ம பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கோம். 20 ஏக்கர் 25 ஏக்கர்ல டெர்மினல் வச்சிருக்கிறோம். 24 ஏக்கர்ல மார்க்கெட் கட்டியிருக்கோம். சுத்தி வர இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே இருந்த நிலம். எந்த நிலம் வாங்கியிருக்காங்க அவங்க தான் சொல்லணும். இல்ல சார், அவர் சொல்ற குற்றச்சாட்டுல பஞ்சப்பூரை சுத்தி உங்களுக்கு நிலம் 300 ஏக்கர் இருக்கு. எனக்கு எந்த நிலம் இருந்தாலும் அது அரசுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. எந்த இடத்துல வேணாலும் கையில் போட்டு கொடுக்குறேன். எனக்கோ யாருக்கு எங்க சம்பந்தப்பட்டவர் யார் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. பழனிசாமியே வேணாலும் எடுத்துக்கிட்டு போட்டோம். அதுல என்ன நாங்க பழனிசாமிக்கு இப்ப பேசுனது ஏடிஎம்கே அங்க பிஜேபியோட கூட்டம் போட்டதே அவங்க வந்து அவரை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் கூட்டணிக்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், இப்பவும் சொல்றான். அவரை போற எங்களை நினைக்கிறாரு. அதான் விஷயம். சரி, இப்ப சென்னையில ஒரு நாள் மழைக்கே வந்து தண்ணி தேங்கி பிரச்சனையா இருக்கு. இப்ப அது முன்னேற்பாடெல்லாம் எப்படி சார் எடுத்து? எப்படி ஒரு நாள் எங்க தேங்கி இருக்கு சொல்லுங்க? 2 நாள் முன்னாடி அந்த பாலங்கள்லாம் தண்ணி நல்லா சொல்லுங்க. சப்பே 24 சப்பேவும் இறங்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் கிளியர் பண்றோம். எந்த இடத்துலயும் தண்ணி தேங்க விடுறதில்ல. குறிப்பா இயற்கையை வந்து யாரும் வெல்ல முடியாது. நீங்க இப்ப கட்டமைப்பு இருக்கிற பணி என்பது வானிலை ஆராய்ச்சி மையத்தினால் எந்த மாதம் எவ்வளவு அளவுக்கு மழை பெய்யும் என்று நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கிறார்களோ அதை வடிவதற்குரிய அமைப்பை பண்ணியிருக்காங்க. ரோடோ மழைநீர் வடிகாலோ
அல்லது ஆகாய தாமரை அகற்றுவதோ வாய்க்காலை சுத்தம் செய்வதோ எல்லாம் அதுக்கு செஞ்சிருக்கோம். திடீரென்று ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் என்று பெய்கிற போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேங்கதான் செய்யும், தேங்கிதான் வடியும். நீங்கள் அவ்வளவு யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லி. ஏற்கனவே அதனால செஞ்சிருக்கிறோம். பல 10 நாள் 20 நாள்ல தண்ணி நின்றதெல்லாம் விட்டு ஒரு மணி நேரம் 3 மணி நேரம் நிக்கிறதெல்லாம் நீங்களும் கேள்வி கேட்கறீங்க, நிருபர்களும் கேள்வி கேட்கறீங்க. தொடர்ச்சியா 4-5 வருஷமா தொடர்ச்சியா வருது. எத்தனையோ கோடி செலவு பண்ணிட்டோம்னு சொல்லியும் தண்ணி தேங்குது. 4-5 வருஷமா தொடர்ச்சியா பருவமழையில நிறைய பெய்யுது. வழக்கு எப்படி நீங்களே சொல்லுங்க, நிருபர்களே சொல்லுங்க. மழை பெஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட தண்ணி நிக்காதா? எப்படி எனக்கு அளவுக்கு அதிகமா நிக்குது. அளவுக்கு அதிகமா நிக்கல. எந்த இடத்துல டிராபிக் மோசமா நின்று இருக்கா, எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கா, ஏதாவது சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுங்க. ஒண்ணுமே எல்லா இடத்துலயும் எல்லாம் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. மழை பெஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று இந்த மோல் அடிக்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று அது என்ன பண்ண முடியும்? அது என்ன ஒண்ணு பண்ண அடுத்தது தொடர் மழைக்காலங்கள் இருப்பது அதுக்கு எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க ஏற்கனவே எந்தெந்த இடம்லாம் ஆறுலாம் WRDல இருந்து மாநகராட்சி ஒப்படைக்கப்பட்ட ஆறுகளையும் தூர் செய்வதற்குரிய அனைத்து பணங்களும் ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகாய தாமரை அகற்றப்பட்டு இருக்கிறது. இதை அமைச்சர் அந்த இலாக்காவுடைய அமைச்சர் என்ற முறையில் அல்ல, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதை நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு சார் எடப்பாடி, பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் முதல்வர் ஃபேமிலியோட இணக்கமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னையவா? ஆமா. என்னைக்கு சண்டை போட்ட முதல்வர் ஃபேமிலியோட நீங்க சொல்லுங்க. முதல்வர் ஃபேமிலியோட என்னைக்கு நாங்க சண்டை போட்டோம்? அவங்க தானே சார் எங்க தலைவர். அவங்க சொல்றபடி தானே சார் நாங்க நடக்க முடியும். நாங்க இணக்கமா இல்லாதவர் இவர் வச்சுக்கிறாரா? தங்கமணியை ஒதுக்கி விட்டுருக்கிறாரு. இவர் கட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன வெளியில பேசுறாங்கன்னு தெரியும். இவர் இதெல்லாம் பத்திரிகையில போடுங்க பரவாயில்ல. நான் எங்களுக்கு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர், நாங்கள் முதன்மை செயலாளராக இருக்கிறோம். கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே சொல்கிற பணியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். முதலமைச்சர் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் அவருடைய என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும். இணக்கமா அதே இது சர்டிபிகேட் கொடுத்ததே எனக்கு ரொம்ப நல்லது. அவங்களோட இணக்கமா தான் இருக்கிறான், தப்பு தண்டா பண்ணலங்கிற மாதிரி. அதெல்லாம் இணக்கமா இருக்கிறோம் தான், அதுக்குதான் அர்த்தம். வேற என்ன? 9 தொகுதியில பிரச்சாரம் பண்ணிருக்காரு. திருச்சியில பெருவாரியா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீரங்கத்துல பேசிருக்காரு. பெருவாரியா தோப்பாரு. ஜெயிக்கிறது திமுக தான் ஜெயிக்கிறது. ST Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.